இப்போ ஒரு வீடியோ பாத்தீங்கல்ல, அந்த வீடியோ ஜுராசிக் பார்க்கோ இல்ல ஒரு லேக்ல இருக்க பாம்போ கிடையாது. அது வெள்ளத்தால கொண்டு வரப்பட்ட பாம்புகள். இந்த மாதிரி 900 பாம்புகள் வந்து வெள்ளத்தால அடிச்சுட்டு வந்திருக்கு. இந்த வீடியோ ஷூட் பண்ற டைம்ல சைனால வெள்ளத்தால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சைனால ஏற்பட்ட புயலால ஒரு டேமே இடிஞ்சு விழுந்திருக்கு. அது என்னன்ற விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்றது அப்படியே ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்ப நீங்க ஒரு மாடி வீட்டுல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த மாடி வீட்டுல இருக்கும்போது உங்களை சுத்தி வந்து வெள்ளம் வந்துருது. ஆனா நீங்க இறங்கி போக முடியாத அளவுக்கு உங்களை சுத்தி பாம்புகளா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்கவே ஒரு மாதிரி பயமா இருக்குல்ல. இதுதான் வந்து இப்ப இருக்க சைனாவோட நிலைமை. ஏன்னா அத்தனை வீடுகள் இருக்கு. வீடுகள் இருந்தாலுமே அந்த வெள்ள நீர் ஃபுல்லாமே பாம்புகள் இருக்கு. சோ இதுதான் இப்ப சைனாவோட நிலைமை. அது எப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வேர்ல்டுல நடக்கிற முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் அடுத்து நான் போற வீடியோக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஹை ஃபோக்ஸ், நான் தான் ஹரி. நீங்க பார்த்துட்டு ரோடியம் ராக்ஸ். ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 2026ல அதாவது இந்த இயர்ல மட்டும் சைனாவில் 10 சூறாவளிகள் வந்திருக்கு. இந்த 10 சூறாவளியில இந்த 10வது சூறாவளியான மேசாக் தான் ரொம்பவே மோசமான சூறாவளியா இருந்திருக்கு சைனாக்கு. அதாவது முக்கியமா சைனாவோட சவுத் சைட்ல இருக்கிற பிளேஸ்ல தான் இந்த பாதிப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அது என்னென்ன பிளேஸ்ன்றத நான் டெக்ஸ்ட்ல போடுறேன் பாருங்க. இந்த டைஃபூன் சூறாவளி மற்ற சூறாவளியை காட்டிலும் ரொம்பவே டேஞ்சரா இருந்திருக்கு இப்ப சைனாக்கு. அப்புறம் சவுத் சைட்ல இருக்கிற 26 ரிவர்ஸ் அண்ட் 36 ஹைட்ரோலாஜிக்கல் ஸ்டேஷனோட லிமிட்டை தாண்டி போனதும் இந்த ஃப்ளட்டுக்கு பெரிய ரீசனா இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை வந்து சைனா வந்து நேத்தோ இன்னைக்கோ பார்க்கல. இது வந்து அவங்க எப்பயுமே பார்க்கறதா அதை சமாளிச்சிருவாங்க. ஆனா அவங்க பார்க்காத இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த சைனால சவுத் சைட்ல தான் இந்த வெள்ளம் ஏற்பட்டுச்சா, அந்த வெள்ளம் ஏற்பட்ட சைட்ல ஒரு ஸ்னேக் பிரீடிங் ஃபார்ம் வேற இருந்திருக்கு. இந்த ஃபார்ம்ல சொல்ல போனா 900 ஸ்னேக்ஸ் வந்து இருந்திருக்கு. இந்த ஸ்னேக்ஸ்ல இந்த சில பாம்புகள் எல்லாமே கோப்ரா வகையை சேர்ந்தது. ரொம்பவே பாய்சனஸ் ஸ்னேக்லாம் இருந்திருக்கு. சிலது வந்து பாய்சனஸ் இல்லாம, அதாவது வெனம் இல்லாத ஸ்னேக்லாம் இருந்திருக்கு. இது எல்லாமே வந்து வெள்ளத்தால அடிச்சு அந்த மக்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டைமா இதை நான் கேட்கிறேன். ரொம்பவே புதுசா இருக்கு. அதாவது வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து மீண்டு வரதே கஷ்டம் தான். ஆனா அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல பாம்புகளும் சேர்ந்து வந்துருச்சுன்னா
எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நினைச்சே பார்க்க முடியல. ஏன் அப்படி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இப்ப பகல் டைமா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அடிச்சு துரத்திடலாம். அங்க பாம்பு இருக்குன்னா அங்க போக தேவையில்ல, அப்படிங்க நம்ம இங்க இருந்துக்கலாம். ஆனா நைட் டைம் நினைச்சு பாருங்க, நைட் டைம் நினைச்சாலே பயமா தான் இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் உள்ளே போக முடியாது. ஏன்னா இங்க பாம்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாம்பை வந்து கையிலே பிடிச்சிட்டு போறாங்க. ரெஸ்கியூ டீம் கிட்ட, அதாவது அந்த பாம்பெல்லாம் பிடிப்பாங்க பாத்தீங்களா, அவங்க பிடிக்க ட்ரை பண்றாங்க. சில பேர் வந்து அந்த பாம்பை பிடிச்சே கொடுக்குறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கு. நிறைய குழந்தைங்களாம் வேற இருக்காங்க. எப்படி இதை அவங்க சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இந்த ஃப்ளட்னால மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி டேமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது அங்க இருக்கிற ஒரு டேம் வந்து ரொம்பவே கொலாப்ஸ் ஆயிருக்கு. வேர்ல்டுல பாத்தீங்கன்னா அதிகமா டேம் கட்டியிருக்க ஒரு கண்ட்ரினா அது சைனா தான். இப்ப அந்த ஃப்ளட் ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா பகுதியில, அங்க ஒரு டேம் கட்டியிருக்காங்க. அது என்ன டேம்னா லியோனல் ரிசர்வாயர். இந்த டேம் வந்து இந்த ஃப்ளட்னாலயோ அந்த சூறாவளினாலயோ அப்படியே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகி ஃபுல்லா உடஞ்சிருச்சு. இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த டேம் உடையிற சமயத்துல இந்த பக்கத்துல வீடெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு மேல ஒருத்தர் வந்து நின்னுட்டு எப்படா அந்த வீடு அடிச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோட நிக்கிறத பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. இந்த ஃப்ளட்னால நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனா சைனா வந்து அபிஷியலா எவ்வளவு கவுண்ட்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. இந்த ரிலீஃப் எஃபர்ட் டீம் இருப்பாங்கல்ல, அதாவது மீட்பு பண்ணி டீம் இருப்பாங்கல்ல, இவங்க அவங்க உயிரை பணைய வச்சு இந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாம்புக்கு நடுவுலையும் இந்த டேம் உடைஞ்சதுனால அந்த தண்ணி வர ஸ்பீடுக்கு நடுவுலையும் உயிரை பணைய வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க மட்டும் 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இதுல 75,000 பேரை வந்து அவங்க ரெஸ்கியூ பண்ணிதான் சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் ட்ரோன் மூலியமாவும் ரெஸ்கியூ பண்றாங்க. இந்த ட்ரோன் மூலியமா ரெஸ்கியூ பண்ற பிளானுமே வந்து அவங்களுக்கு பெரிய ரிசல்ட்டை தான் கொடுக்குது. சீக்கிரம் இந்த சைனாவும் சரி, அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, சீக்கிரமா இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு ப்ரேயருமே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு மூலியமா ஹெல்ப் பண்ணலாம். இந்த டைம்ல நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். கடவுள் வந்து இந்த உலகத்தை ரொம்பவே அழகா கிரியேட் பண்ணிருக்காரு. ஆனா இந்த ஃப்ளட் அப்புறம் நிலநடுக்கம் இது எல்லாத்தையுமே வந்து கடவுள் கொடுக்குறாரா அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை. அதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மனிதர்களா நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். இயற்கை வளங்களை நிறைய அழிச்சிருக்கோம். ஸோ அதனாலயுமே இது நடக்குதா அப்படின்றத எனக்கு தெரியல. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்றேன். குட் லக்.